சாந்தி. இந்த இனிமையான அமைதியான காலை வேளையில் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் தியானம் செய்வோம். ஓம் சாந்தி. நான் அமைதியாகவும் ஓய்வாகவும் அமர்ந்திருக்கின்றேன். எனது மூச்சு காற்றை, சுவாசத்தை கவனிக்கின்றேன், உணர்கின்றேன். நான் அமைதியாக இருக்கின்றேன். நான் இப்பொழுது எனது கவனத்தை புருவ மத்தியில் ஒருநிலைப்படுத்துகின்றேன். புருவ மத்தியில் ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒளிப்புள்ளியாக ஒரு வெண்மையான நட்சத்திரம் போன்று மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவாகிய என்னை நானே பார்க்கின்றேன். நான் ஆத்மா. இவ்வுடலை இயக்கக்கூடிய சக்தி. என்னுடைய உண்மையான இயல்பான குணமே அமைதி. ஆத்மாவாகிய நான் அழிவற்ற சக்தி. சுயம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் சிந்தனை செய்யக்கூடிய மனம், தீர்மானிக்கக்கூடிய புத்தி, நல்ல தீய செயல்களின் பதிவான சம்ஸ்காரம் என்ற சக்திகளால் ஆனவன். நான் ஆத்மா. இவ்வுடலை போன்று பல உடல்களை எடுத்தும் விட்டும் வந்துள்ளேன். பல உறவு முறைகளோடு பல குடும்பத்தில் என்னுடைய நாடக பாகத்தை நடித்து வந்திருக்கின்றேன். இவ்வுடல் 5 தத்துவத்தால் ஆக்கப்பட்ட நிலையற்ற அழியக்கூடிய பொருள், மரணிக்கக்கூடிய பொருள். நான் ஆத்மா. ஜோதி புள்ளி வடிவான ஞான கடலும் சர்வ சக்திகளின் கடலான பரமபிதா பரமாத்மாவின் அன்பான குழந்தை. என்னுடைய தந்தையின் வீடும் பரந்தாமம். நான் என் தந்தையை சந்திப்பதற்காக என்னுடைய வீட்டிற்கு செல்கின்றேன். மனம் மற்றும் புத்தியினால் என்னுடைய வீட்டை நோக்கி பயணிக்கின்றேன். இவ்வுலக நாடகத்தில் முக்கியமான பாகத்தேற்று நடிக்கக்கூடிய ஆத்மாவாகிய நான் இவ்வுடல் என்ற ஆடையை களைந்து ஆகாய தத்துவத்தையும் கடந்து பொன் சிவந்த ஒளி பரவிய என்னுடைய இனிமையான அமைதியான வீட்டை அடைகின்றேன். என்னுடைய உண்மையான தாயும் தந்தையுமான
பரமாத்மாவை சந்திக்கின்றேன். அவருடைய அருகாமையில் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன். அவரிடமிருந்து நாலாபுறமும் ஒளி கிரணங்கள் பரவிக்கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன். இந்த சக்தி வாய்ந்த ஒளி கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. நான் மிகுந்த அமைதியையும் ஓய்வையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்கின்றேன். என்னுடைய அநேக ஜன்மங்களுடைய பாவ கணக்குகளும் பரமாத்மா தந்தையின் நினைவினால் அழிந்து கொண்டிருக்கின்றது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியான ஆத்மா. நான் யாரை அடைந்தனோ, அடைய வேண்டுமோ அவரை அடைந்து விட்டேன். இனி அடைவதற்கு ஒன்றுமில்லை. யார் உலகையே படைக்கக்கூடியவரோ, சொர்க்கத்தை படைக்கக்கூடியவரோ, புது உலகத்தை படைக்கக்கூடிய தந்தையோ, அவரை அடைந்து விட்டேன். அவரை அடைந்ததால் உலகை அடைந்து விட்டேன். என்னுடைய தந்தைக்கு நன்றி கூறி, தந்தையே, உங்களுடைய அன்பிற்கு, உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு, உங்களுடைய கல்விக்கு நன்றி. தினமும் உங்களுடைய துணைக்கு ஆன்மீக ரத்தினங்களால் என்னுடைய புத்தி என்ற பையை நிரப்பியதற்கு நன்றி. என் தந்தையிடம் நன்றி கூறி நான் இக்கர்மக்ஷேத்திரத்துக்கு உயர்ந்த செயல்கள் என்ற விதையை விதைக்க மீண்டும் நான் திரும்பவும் வருகின்றேன். ஓம் சாந்தி.